ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ப்ளே தமிழ் டப்ஸ். இப்போ நம்ம டீமன் ஸ்லேயரோட சீசன் 4 ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆல்ரெடி ஆன்கோயிங்கான ஒரு அனிமே தான். இப்போ வரைக்கும் நம்ம 5 எபிசோடுமே ரிலீஸ் ஆயிருக்கு. ஆனால் என்ன, நம்ம தமிழ் அண்ட் தெலுங்கு டப்டோட வந்து இப்போ தான் வந்து ஃபர்ஸ்ட் எபிசோட ரிலீஸும் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் நம்ம டு த ஹாஷிரா ட்ரைனிங்கோட என்டையர் ஆர்க் ஸ்டார்ட் ஆக போகுது. அண்ட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம எபிசோட் 3 முடிஞ்சதுக்கு அப்புறமா, நம்ம ஸ்வாட்ஸ்மித் வில்லேஜோட ஆர்க் முடிஞ்சதுக்கப்புறமா ஒரு மூவி ரிலீஸ் ஆயிருந்தது. அந்த மூவி இந்த மூவி தான் ஆக்சுவலாக ஹாஷிரா ட்ரைனிங் தான். என்ன, அது ஃபர்ஸ்ட் 2 எபிசோட அண்ட் இதுக்கு முன்னாடி நம்ம ஸ்வாட்ஸ்மித் வில்லேஜோட லாஸ்ட் 2 எபிசோடு அப்படியே மர்ச் பண்ணி ஒரு மூவியாக வந்து அவங்க ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஆல்ரெடி நான் அந்த மூவியாக பார்த்துட்டேன்னா, அதனால தான் இன்னும் நான் இந்த ஃபர்ஸ்ட் எபிசோடே பார்க்காம இருந்தேன். பட் இப்போ நம்ம அவைலபிளாகவும் இருக்கேன். நம்ம மல்டி டப் லாங்குவேஜோடையும் அவங்க நம்ம கிரன்ச்சி ரோல் ஆப் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம தமிழ், தெலுங்கு அண்ட் ஹிந்தி டப்டோட தான். ஸோ இன்னும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணாமல் இருக்கேன், இனிமேல் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். எப்படியோ நம்ம சீசன் 4 டோட்டலாக 11 எபிசோட்ஸ் இருக்க போது. அண்ட் அதில் ஃபர்ஸ்ட் எபிசோட் தான் இப்போ நம்ம கிரன்ச்சி ரோல் ஆப்பில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த ஆர்க்கில் என்ன கான்செப்ட் மெயினாக இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி அந்த ஃபர்ஸ்ட் எபிசோட் அந்த டைட்டிலே இருக்குது. என்டையர் வந்து ஹாஷிரா வந்து ட்ரைனிங் பண்ண போகிறாங்க. அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க எல்லாம் இப்போ எல்லா ஹாஷிரா சேர்ந்து மீட்டிங் போடுவாங்க. அண்ட் அதில் வந்து சொல்லுவாங்க, லைக் இந்த மார்க்ஸ்லாம் வந்து அவங்க பாடியில் வரும் பார்த்தீங்களா, அது எப்படி வருதுன்னு. அண்ட் அப்போ அவங்க சொல்லுவாங்க, லைக் ரொம்ப இன்டென்ஸான அக்ரெசிவாக ஃபைட் பண்ணும்போது இந்த மார்க்லாம் வந்து வெளியே வருது. அதனால இப்போ எல்லாருமே அந்த மார்க்கை எப்படியாச்சும் வெளியே கொண்டு வரணும். அதனால அவங்க லிமிட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணி அவங்க பண்ணணும். ஸோ ஆல்ரெடி நம்ம டான்ஜிரோக்கெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, மார்க்லாம் வரும். அது ஃபைனல் ஃபைட் பண்ணும்போது ரொம்ப அக்ரெசிவாக அண்ட் எல்லாம் அந்த டீமனை சாவடிக்கும் போது அந்த மார்க்லாம் வெளியே வரும். அதெல்லாம் இப்போ கான்செப்ட் தான் என்டையர் எல்லா ஹாஷிராக்கும் தெரிய வருது. அண்ட் இனிமேல் அவங்களும் அதை ட்ரெயின் அப் பண்ண போகிறாங்க. ஸோ இது வந்து ஓகே, எல்லா ஹாஷிரா சேர்ந்து ட்ரெயின் அப்லாம் பண்ணுறீங்க, நல்லது. ஆனால் நம்ம வில்லன் சைட்லேருந்தும் நல்லா கொஞ்சம் நிறைய விஷயங்கள் நடக்க போகுது. ஸோ நம்ம மெயின் வில்லன் நம்ம மூசான் தான். அண்ட் அவருக்கு வந்து தெரிஞ்சிருச்சு, லைக் இப்போ வந்து அவர் வெறும் நைட்டில் மட்டும்தான் வெளியே வர முடியும். ஏன்னா சன்லைட்டில் அவரால் சர்வை பண்ண முடியாது. எந்த டீமனாலையும் சன்னில் வெளியே வர முடியாது. அண்ட் இப்போ வந்து நம்ம நெசுகோ சன்னில் சர்வை பண்ணிட்டா. அதுதான் நம்ம ஸ்வாட்ஸ்மித் வில்லேஜோட கடைசியில் ஒரு செம ஷாக்கிங்காக ரிவீல் பண்ணுவாங்க. இமோஷ்னலாலாம் செம்மையாக இருக்கும், பட் அது செம ஷாக்கிங்காக இருந்ததா. ஸோ அதனால இது வந்து இந்த நியூஸ் அப்படியே மூசான்கோ இப்போது தெரிஞ்சிருச்சு. ஸோ இனிமேல் அவருக்கு டீமன்ஸ் கீழே சபார்டினேட் டீமன்ஸ்லாம் நிறைய பேர் இருக்காங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் அவங்களாம் தேவையான்னு கேட்டிங்கன்னா அது தேவையில்லை. இனிமேல் மூசானே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாத்தையும் பார்க்க ஆரம்பிச்சிருவார். பட் இருந்தாலும் இன்னும் நிறைய டீமன்ஸ்லாம் இருக்காங்க ரேங்க் வைஸில். அண்ட் அவங்க எல்லாருமே வந்து கண்டிப்பாக நெசுகோவை எப்படியாச்சு அவங்கள அப்டேட் பண்ணிட்டு அண்ட் அவங்க மேலே ரிசர்ச் பண்ணி அண்ட் எப்படியாச்சும் இவங்க எல்லாருமே வந்து சன்லைட்டை அதை கான்கர் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஸோ பார்ப்போம் இதெல்லாம் எப்படி நடக்குதுன்னு. பட் கண்டிப்பாக இந்த அட்டெம்ப்ட் வந்து இந்த ஆர்க்கில் நடக்க தான் போகுது. இப்போ பார்ப்போம் எதாவது ரேங்கிங்கான டீமன்ஸ்லாம் வராங்கன்னு. அண்ட் ஆல்ரெடி எல்லா ஹாஷிராவும் இங்கே தான் இருக்காங்களா. ஸோ கண்டிப்பாக அந்த எல்லா ஹாஷிராவோட எக்ஸ்ட்ரீமான நம்ம ஃபைட்ஸ் எல்லாத்தையும் இந்த ஆர்க்கில் பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு நம்ம வெறும் ஃபர்ஸ்ட் எபிசோட் மட்டும் தான் நம்ம தமிழ் அண்ட் தெலுங்கு டபுள் வந்திருக்கு. அண்ட் செகண்ட் எபிசோட் எப்போ வரும்னா வீக்லி தான் அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் நெக்ஸ்ட் வீக் வந்து செக் பண்ணிங்கன்னா நம்ம செகண்ட் எபிசோட் நம்ம தமிழ் டபுள் வந்துடும். ஆனால் எப்படியோ ஆன் கோயிங்கில் இப்போது 5வது எபிசோட் வரைக்கும் அவங்க ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட்டு 6th எபிசோட் தான் வரப்போகுது. பட் என்ன, அது வெறும் ஜாப்பனீஸில் மட்டும்தான் இருக்கும். இன்கேஸ் நீங்கள் பார்க்கணுன்னா அது வெறும் நம்ம இங்கிலீஷ் சப்டைட்டில் வச்சு தான் பார்க்க முடியும். இல்லை ப்ரோ, நம்ம தமிழ் டபுளே பார்க்கலான்னா நம்ம பொறுமையாக கூட பார்க்கலாம். ஆக்சுவலாக நான் வந்து இன்னும் ஸ்டார்ட் பண்ணலை, ஏன்னா நான் மூவியை பார்த்துட்டேன். அந்த மூவியோட மேக்ஸிமம் ஃபர்ஸ்ட் 2 எபிசோடாக வந்து இப்போ அப்படி அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க. அதனால் அது கொஞ்சம் ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம ஃபுல்லாக வரட்டும், கடைசியில் ஒரே நாளில் ஃபுல்லாக பார்த்து முடிச்சுட்டு வித் ரிவ்யூ வேணால் ஷேர் பண்ணுறேன். அண்ட் ப்ரோ, நான் மூவியை பார்த்தா தான் எனக்கு இப்போ இந்த சீசன் 4 புரியுமான்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. மூவியோட அதே ஸ்டோரியை தான் இப்போ இந்த ஃபர்ஸ்ட் எபிசோடில் காமிச்சிருக்காங்க. அண்ட் செகண்ட் எபிசோட்லேயும் மேக்ஸிமம் அதுதான் வரும். அதனால் நீங்கள் மூவியை பார்க்காமலே டேரெக்டாக இப்போ நீங்கள் சீசன் 4லேருந்து கூட ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் பை த வே, இன்னும் நீங்கள் டீமன் ஸ்லேயரே பார்க்கலன்னா ஹைலி ரெக்கமெண்டட். ஏன்னா இப்போ வரைக்கும் ஒரு பெஸ்ட்டான ஹை குவாலிட்டியான ஒரு அனிமே தேடுறீங்க அண்ட் கொஞ்சம் கம்மியான எபிசோட்ஸோடனா டீமன் ஸ்லேயர் ஹைலி ரெக்கமெண்டட். வெறும் 3 சீசன் வரைக்கும் தான் இது வரைக்கும் வந்திருக்கு. அதனால் நீங்கள் அதை ஈஸியாக பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா அவ்வளோ கண்டினியூஸாக அப்படியே பார்த்துடலாம். அண்ட் தட்ஸ் ஆல் கைஸ், இதுதான் இன்றைக்கி ஒரு நம்ம அப்டேட். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே மறக்காமல் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஷேர் பண்ணிடுங்க. ஸோ கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் ப்ளே தமிழ். See you next video. Bye guys.